வணக்கம். நான் ஆர்கே கோடூரு. இது ஆர்கே கோடூரு விலாக்ஸ். உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி. நம்ம ஸ்டேட் ரைட்ஸ், நம்ம உரிமை, நம்ம மாநில சுயாட்சி இந்த மாரி வார்த்தைகள்லாம் சொல்லி 50 வருஷமா நம்மள ஆட்சி செஞ்ச இந்த டிஎம்கே நம்ம காவேரி உரிமைய வித்துட்டாங்களா? ஆமா. நேத்து சுப்ரீம் கோர்ட்ல நம்ம மேகேடாட்டு கேஸ் சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நீங்க அவசரப்படுறீங்க ப்ரீமெச்சூர்ன்னு. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் டிஎம்கே வீக்கான ஆர்குமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் மட்டும் கிடையாது. அன்புமணி ராமதாசன் பாமக, பிஜேபியும் சொல்கிறாங்க. எல்லா அப்போசிஷன் கட்சிகளும் ஒரே கோடில் ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏ வை இவ்வளோ வீக்கான ஆர்குமெண்ட்ஸ்? 50 வருஷம் ஆட்சியில் இருந்த இந்த டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்ஸ் வைக்க தெரியலையா? இது இன்காம்படன்ஸ் இல்லையா? ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன் இவ்வளோ வீக்கான ஆர்குமெண்ட்ஸ்? ஏன் இவ்வளோ இன்காம்படன்ஸ்? அப்போசிஷன் லீடர் சொல்கிற மாதிரி இது ஒரு மறைமுக அலைன்ஸ். கர்நாடகாவில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக இவங்க நம்ம விவசாயிகளை பலிகாடு ஆக்கிட்டாங்க. யோசிங்க மக்களே, யோசிங்க. நம்ம தண்ணியை தடுக்கிறதுக்காக கர்நாடகா டேம் கட்டுறாங்க. ஆனால் இந்த டிஎம்கே அவங்களோட இந்தியா அலைன்ஸ் ஜாலியாக இருக்காங்க. உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியமா? நம்ம டெல்டா விவசாயிகள் முக்கியம் இல்லையா? மக்களே, உங்கள் வீட்டில் திருடன் பூந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கத்துவீங்கல்ல? ஆனால் அதே திருடன் அந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கன்னு சொல்லி உங்கள் கவனத்தை திருப்பினா, இப்போ டிஎம்கே அதுதான் பண்ணுது. டிஎம்கே அவங்களோட அலைன் பார்ட்டிஸ் எல்லாமே ஸ்டேட் ஃபுல்லாக எஸ்ஐஆருக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணுறாங்க, அவங்க மைனாரிட்டி ஓட்ஸை டிலீட் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லி. ஆனால் பிஜேபியோட யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் டிஎம்கேவோட ஊழல் மறக்க பண்ணுற நாடகம். மக்களோட கவனத்தை திருப்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஊழல், என்ன மறக்க? தமிழ்நாட்டில் ஈஸி பண்ண ஒரு சில சாட் ஷீட் பார்ப்போமா? 625 crores கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம். வேலை வாங்கித்தர 625 crores ஸ்கேம். பத்தாததுக்கு 4000 கோடி மணல் கொள்ளை, 1000 கோடி டாஸ்மார்க் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொள்ளை, மொத்தம் 30,000 கோடிக்கு மேலே. இதெல்லாம் யாரோட பணம்? உங்கள் பணம், நம்ம பணம், மக்களோட வரி பணம். இது டிஎம்கே ஸ்டீலிங் மக்களோட வரி பணம், மக்களோட பணம். அதுதான் தளபதி விஜய் ஏற்கனவே சொன்னார், ஸ்டீலிங் ஃபோர்ஸஸ் ஆர் ரூலிங் அஸ்ன்னு. இவங்க திராவிடியன் மாடல்னு சொல்லி நம்மளோட பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க. திஸ் இஸ் கலெக்ஷன், கரப்ஷன், கரப்ஷன். மக்களே, நம்மளோட கவனத்தை திருப்ப விடக்கூடாது. வி ஷுட் கொஷன் தெம். இந்த 30,000 கோடி நம்மளோட, உங்களோட வரி பணம். 2026 இந்த கரப்ஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை கொண்டு வரணும். நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே. 50 வருஷமாக மாற்றி மாற்றி கண்ணாம்பூச்சி விளையாடிட்டுருக்காங்க. ஆனால் இப்போது ஏடிஎம்கேவோட மாஸ்கை கிழிஞ்சிருக்கு. மக்களே, டிஎம்கே எஸ்ஐஆருக்கு எகனஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது அவங்களோட டைவர்ஷன் பாலிடிக்ஸ், அது வேறு. ஆனால் மெயின் அப்போசிஷன் நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிற ஏடிஎம்கே அந்த எஸ்ஐஆருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு, இசிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏடிஎம்கே அவங்களோட சென்ட்ரல் ஃப்ரண்ட்க்கு ஜீசு தோஸ்துன்னு இதை விட
இன்னும் பெட்டர்வே இருக்குமா சொல்கிறதுக்கு. அவங்களோட எம்எல்ஏவே இபிஎஸ் வந்து பிஜேபியோட ப்ராக்ஸின்னு சொல்லி வெளியில் வந்துட்டு டிஎம்கேல சேர்ந்துட்டுருக்காரு. இதை விட வேறு நல்ல எக்ஸாம்பிள் இருக்குமா? இப்போது டிவிகேவை பாருங்கள், அவங்களும் எஸ்ஐஆருக்கு அகெனிஸ்டாகவே ஸ்டாண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் டைவர்ஷன் கேம் கிடையாது. சென்ட்ரலில் இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்களோட சார்ஸ்க்கு எஸ்ஆர்ன்னு சொல்கிறது கிடையாது. மக்களோட டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்க்காக அவர் தனியாக நவம்பர் 16 மக்களுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறாரு. இது பார்த்த டிஎம்கே பயந்துட்டாங்க. அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் இளங்கோவன் பிஜேபி தான் விஜய்க்கு பின்னாடி இருந்து இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாமே நடத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. பிஜேபிக்கு எகனஸ்டாக பண்ணுற ப்ரொடெஸ்ட்க்கு பிஜேபியே சப்போர்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ பயம். ஸோ மக்களே, சாய்ஸ் இஸ் கிளியர். ஒரு பக்கம் கரப்ஷன் டிஎம்கே, இன்னொரு பக்கம் ப்ராக்ஸி டிஎம்கே. டிஎம்கே இஸ் கன்ஃபியூஸ்ட். தே ஆர் அஃப்ரைட் ஆஃப் விஜய். டிஎம்கேவோட 75 வருஷ நாலேஜ்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அவங்களோட நாலேஜ் என்னென்னு பார்ப்போமா? அவங்களோட கூட்டணி கட்சிகள் லீடர்ஸ் எல்லாருமே அப்யூஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. யார் அப்யூஸ் பண்ணுறாங்க? வேறு யார்? தளபதி விஜய் தான். இவங்க எல்லாருக்குமே நெத்தி அடி கொடுக்குற மாதிரி அதிகார போதையில் இருந்த கட்சி, ஸ்லாடர் பாலிடிக்ஸ் பண்ணுற கட்சின்னு சொல்லி 25 வருஷத்து கட்சியை ஒரே ஒரு போஸ்ட்டில் காலி பண்ணிட்டார். இது ஒரு பக்கம். ஏல பேரறிஞர் அண்ணாவே திராவிட இயக்கங்களோட உண்மையான வாரிசு விஜய்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகுது. 2026 இந்த கரப்ஷனுக்கும் இந்த ப்ராக்ஸிக்கும் ஒரு முடிவு கட்டுவோமா? மக்களே, தளபதி விஜய் இஸ் வெரி கிளியர். அவரோட அரசியல் எதிரி யார்? கரப்ஷன் டிஎம்கே. அவங்களோட கொள்கை எதிரி யார்? இந்த டிவைஸ் பிஜேபி. அவரோட கூட்டம், அவரோட அலைன்ஸ் யார் கூட? உங்கள் கூட, மக்கள் கூட. 2026 திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் an எலெக்ஷன், அது மாற்றம். தி பொலிட்டிக்கல் climate is சேஞ்ச், மேசிவ் க்ரௌட் இஸ் கேதரிங் ஃபார் மாற்றம். அதில் பங்கேற்க நீங்கள் ரெடியா? நான் ரெடி. நீங்களும் ரெடியாக இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதொரு நாடு செய்வோம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.